அல்லேலூயா. ஆகவே தேவன் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், கர்த்தரை கனப்படுத்த விக்கிரங்களை அல்ல. உலகத்தில் பெரிய ஆளாக நினைச்சிருந்தா என்னைக்கோ ஆயிருப்பேன். ஆகவே தேவன் என்ன தரமட்டம் தாழ்த்தி நல்லா பக்குவப்படுத்தி நல்ல இட்லி மாவை வச்சு உங்களுக்கு தோசை சுட்டு தராரு. உச்சமகையை தட்டலாமா? ஆகவே இங்கிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் உங்களை செம்மையாக்க வந்திருக்கிறது, உங்களை உருவாக்க வந்திருக்கிறது, உங்களை சிந்திப்ப வைக்கிறது, சிந்திக்க வைக்கிறது. பாவம் செய்யணும்னா எங்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் செய்யணும். நான் பெர்மிஷன் தருவேன்னா தரமாட்டேன். ஆனால் ஒரு சகோதரி கேட்டா, நான் என்ன புருஷன்கிட்ட பெர்மிஷன் கேட்டு போனேன்னு உற்சாகம் கையை தட்டுங்க. அதான் எல்லா டைப் ஊழியும் நம்ம தான் செய்வோம். சென்னைக்கு பெரம்பலூரில் போகிறேன். ஒரு பில்டிங் கான்ட்ராக்டருக்கு வீடு. பரிமளா என்ற சகோதரி ஊழியத்தில் இருந்தாங்க. சென்னையில் இப்படி ஒரு அரண்மனை மாதிரி வீடு, பழைய காலத்து கிராமத்து போகிற வீடு கட்டியிருக்காங்க. இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான், நல்லா அரண்மனை மாதிரி தான், ஓட்டு வீடு மாதிரி கட்டியிருக்காங்க, கேரளா ஸ்டைலில் கட்டியிருக்காங்க. ரொம்ப பழம்பெரும் வீடு. ஏறி போகிற இடத்துல ஒரு மேஜை இருக்குது. அங்கே ஒருத்தன் நிற்கிறான். ஒருத்தன் இப்படி நிற்கிறான், முறைச்சி பார்த்துட்டு. நம்ம கண்டா எல்லாம் முறைக்கும். இப்போ இந்த வீட்டுக்கு நம்ம ஊழியஞ்சிக்கிறோம். பேர் தேவராஜ் கண்ட்ராக், பேர் சூப்பராக இருக்குது. ஆனால் உள்ளே இருக்கிறது ஐட்டங்களாக இருக்குது. பாஸ்டர் நீங்கள் மாடி வீட்டுக்கு வாங்க. இப்போ 2 வீடு இருக்கா? ஆமாம், 2 மாடி பேசு. படிக்கட்டு போடணும். முதல் குற்றச்சாட்டு சொல்கிறா, இந்த வீட்டில் உள்ள என் மாப்பிள்ளைக்கு அண்ணன் இருக்கான்ல, என்ன தான் வச்சிட்டு இருந்தான். சென்னையில் என்னை கூப்பிட்டு ஒருதி சொல்கிறா, என்ன தான் வச்சிட்டு இருந்தான். நகை நட்டெல்லாம் வாங்கி தருவான். இப்போ ஒரு 6 மாதமாக பொண்டாட்டியை நேசிக்கிறான். பொண்டாட்டிக்கு நகை நட்டை வாங்கி கொடுக்குறான். டீனரில் அடிக்கிற எந்த அதிசயமாக தான் அவளுக்கு தான். இப்போ என்ன கண்டுக்கிட்டியா? இல்லை, நீங்கள் ஒன்று சூப்பராக ஜோம் பண்ணி சேர்த்து விட்டுருங்க. என்னாச்சு? கை தட மாட்டீங்களா? எத்தனை வருடங்களுக்கு முன்பாக தெரியுமா? இது ஒரு 18 வருடங்களுக்கு முன்பாக. அன்னைக்கு தான் பெரம்பலூரில் கண்டது. பெரம்பூர்னு நினைக்கிறேன். பெரம்பெடுத்து அடிக்க வேண்டியது இல்லை. அவனை மேலுங்களையும் பார்த்தேன். அப்போ உன் வீட்டுக்கார கேட்க வேண்டியதானே? அது கிடக்கட்டும், குப்பை அது கிடக்கட்டும். பார்த்தீங்களா, ஆம்பளைங்களுக்கு என்ன மரியாதை. அது கிடக்கட்டும், குப்பை. நீங்கள் சேர்த்து வச்சு ஜோம் பண்ணணும். அப்போ பைபிள் அந்த அளவுக்கு தெரியாத காலம். ஆனால் அந்த பாவிகளை கண்டாலே கடும் கோபம் வரும். குறைக்கிற மாதிரி குறைச்சிடுவேன், முடிஞ்சால் கடிச்சிடுவேன். முழங்கால் பாடிக்கிட்டேன். ஆண்டவர் சொன்னார், அன்றைக்கு தான் சொன்னார், புலம்பல் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், உன் வீட்டுக்குள்ளே மரணம் வருகிறது, என் குடலோ கொதிக்கிறது, செத்துருவேன்னு சொன்னேன். அவ்வளோதான். 100 கூட காணிக்க தரல. இங்கேருந்து வர வச்சு அவள் சேர்த்து வைக்கிறது ஜெபம் பண்ண சொல்லி, நான் செத்துருவேன்னு சொன்னால் எவையா காசு தருவா? துரத்தியே விட்டா. கீழே தேவராஜ கன்றாக்கு இருக்கார் அந்த சிலைகளுக்கு பக்கத்தில். நான் பார்த்தேன், நல்லா காலை நீட்டி போட்டு வேறு எஜமான் மாதிரி இருக்கிறார். உனக்கு வந்ததே ஒரு மருமக, என்னை வர வச்சு உன் மூத்த மகனோட சேர்த்து வைக்க ஜெபம் பண்ண சொல்கிறா. இன்னும் மனசில் சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். உற்சவமாக கையை தட்டுங்க. பேரை சொல்லிட்டேன் பாருமாளா. வாழ்க்கையில் அதெல்லாம் மறக்கக்கூடாது. பாருங்கள், பெண்களுடைய சிலருடைய உள்ளம் எப்படி கேடுகட்டதாக இருக்கிறது. பாவ சாத்தான் வீட்டுக்குள்ளே புகுந்தால் பாவம் செய்ய வைப்பான். பரிசுத்த ஆவி வீட்டுக்குள்ளே வந்தால் பாவம் செய்வதை தடுப்பார். தடுக்கிறது வேணுமா, செய்கிறது வேணுமா? பாவத்தை செய்கிறோம் வேணுமா, பாவத்தை தடுக்கிறோம் வேணுமா? சொல்லுங்க. தடுக்கிறது தான் வேணும். அப்போ இந்த ஊழியம் தான் வேணும் இந்த உலகத்துக்கு, இல்லையா? மற்ற ஊழியக்காரெல்லாம் பிடிச்சி மூட்டை கட்டி உள்ளே போட்டுருவோமா? அப்போ கை தட்டுங்க. தேவன் பாவத்துக்கு விரோதமாக ஊழியத்துக்கு அனுப்புனாரா?
ஆசீர்வாதத்துக்கு அனுப்புனாரா? 2 கேள்வி பதில் சொல்லுங்கள். ஆசீர்வாதத்துக்கு அனுப்புனார், பாவத்தை தடுக்கிறது தான் அனுப்புனார். பாவத்தை தடுக்கிறதான சிலுவையில் அவர் நின்னார். அதையே நீங்கள் செய்யணும். என் சிலுவையை சுமந்து கொண்டு வாருங்க. அப்போ என்னுடைய பிரமாணத்தை கொண்டு வா. அவர் என்ன சொன்னார்? பாவம் செய்யாதுன்னு சொன்னார். வேசியை பார்த்து காட்டி கொடுத்த யூதாசை மன்னிக்கல, கொன்னார். பொய் சொன்ன அனானியா சப்பீரியாவை கொன்றார். பாவத்தை செய்தவன் மனந்திருந்தாவிட்டால் உன்னை கட்டில் கடையாக்கி கொல்லவே கொல்லுவேன்னு சொன்னார். அதானே செஞ்சுட்டு இருக்கார் நாட்டில். கிறிஸ்தவம் நல்லா இருக்குல்ல? கிறிஸ்தவம் நல்லா இருக்குல்ல? நல்லா தானே இருக்குது. அப்படிதான் அந்த பெரிய ஊழியக்காரர் வந்தார். ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்காக அட்மிட். நற்செய்தி கூட்டம் தடை செய்யப்படுகிறது. தடையில் நிறுத்தப்படுகிறது. செய்திகள் பரவுகிறது. தீர்க்க தரிசனம் உரைக்க வந்த இடத்துல தீர்க்கதரிசி மருத்துவமனையில் படுத்திருக்கார். சுவிசேஷம் நிறுத்தப்பட்டது. வேதனையாக இருந்தது. ஆண்டவரை எப்போ கொடுத்தீர்னு கேட்டால் ஒரு ஸ்திரீ மேல் தோல் கை வைத்தான். ஆகிய கிட்னியை பிடிங்கி கொன்னுருவேன்னு சொன்னார். என் அப்பா என்கிட்ட இப்படி தான் பேசுவார். அதுதான் அவங்கள்ட்ட தான் பேசுவேன். ஆண்டவரே பெரிய ஆள் அல்லவா, தமிழ்நாட்டுக்கே வெளிச்சம். என்ன ஆண்டவரே இப்படி? பார்த்தாலே பான்னு சொன்னேன். என் மகளை அவன் தொட்டான். அடுத்த வருஷம் உயிரோடு இருக்க மாட்டான். 1 வருஷம் கொடுத்துருக்கேன் டைம். அப்போ எங்கிட்ட பேசின சில ஊழியக்காரர்கிட்ட சொன்னேன், அடுத்த வருஷம் உயிரோடு இருக்க மாட்டார், கிட்னியில் தான் செத்துருவார். நான் நீங்கள் இருதய வியாதி என்னாக்கா ஆஸ்பத்திரியில் அட்மிஷன், நான் சொன்னேன் கிட்னியில் தான் செத்துருவார். தீர்க்க தரிசனம் தான். அவன் என்ன கள்ள தீர்க்க தரிசின்னு சொல்லிட்டான். எனக்கு கவலை இல்லை. நான் சொன்னல, நீங்கள் சேரவாடி அடித்தாலும் சிரிப்பேன், மோத்திரத்தை மூஞ்சியில் கோரி விட்டாலும் நான் சிரிப்பேன். ஆனால் வந்தி கிறிஸ்துவா என்கிட்ட பேசுனா நான் ஒரு வில்லனாக மாறி உங்களுக்கு எதிராக நிற்பேன். உற்சமாக கையை தட்டுங்க. அதான் நீ விசுவாசியாக இருந்து என்ன தண்டனை தான் தருவேன், நான் ஏற்றுக்கொள்வேன். ஏன்னா அறியாமை, அதனால் பேசுகிறேன்னு நினைப்பேன். மற்றபடி நான் விட மாட்டேன். ஒருத்தன் சொன்னான், பாவம் செய்யாதே, சாபமாகாதே, சாத்தானை தேடாதே, சபைக்குளில் அல்லேலூயா நீ பாடு, அதிசய தேவனை நீ நாடு, அல்லேலூயா நீ பாடு. அதில் மந்திரத்தை நீ நாடாதே, மரணத்தை நீ விலை கொடுத்து வாங்காதேன்னு வரிகள் வரும். மந்திரத்தை நீ நாடாதே, அதில் மரணத்தை விலை கொடுத்து வாங்காது. அதில் மந்திரம் நடக்கிற ஒரு காட்சி அதெல்லாம் வச்சுருப்பேன் அந்த பாடலில். ஒரு தீவிரவாதி நான் ஃபோன் பண்ணான், பாடலை நிறுத்துறியா, நீ பாடலை பார்க்காத கேட்காத, பாடலை நிறுத்துறியா இல்லையா, தமிழ்நாடே பற்றி எறியும். நான் சொல்கிறேன், நான் என்ன கொசுன்னு நினச்சான். அவன் பற்றி எறியும் சொல்லி 18 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. 18 ஒரு 8 வருஷம் இருக்கும். கொரோனா காலத்துக்கு முன்னாடி 18 ஊழியம் இந்த தொலைக்காட்சி ஊழியத்தில் கொரோனாவுடைய பார்டர், அதில் சாத்தானை தேவை. எங்கள் கடவுள் சாத்தானா? அது நீ தானே சொல்கிற. நாங்கள் எல்லாம் மந்திரவாதத்துக்கு போகிறோமா? காட்டுற படம் போட்டு. அவன் போகிறதானே சொன்னேன். போகிறவனுக்கு பொருந்தும், போகாதவனுக்கு பொருந்தாது. நருத்திரியா முன்னாடி பற்றி எறியும். உன் ஆஃபீஸ் எங்கேயா இருக்குது? உன் ஆஃபீஸ் எங்கேயா இருக்குது சொல்லு. சென்னையில் எங்கே இருக்குது? சென்னையில் இல்லை. அப்போ எங்கே இருக்குது? கன்னியாகுமரி மாடு. கன்னியாகுமரி எங்கே இருக்குது? மார்த்தாண்டத்தில். மார்த்தாண்டில் எங்கே இருக்குது? குளித்துறை தாண்டி, அருமனை தாண்டி, கலையலை தாண்டி, கடையால் மூடு என்ற கடையலில் இருக்கிறது. வந்து விசாரி, ஜேபிஆர்னா எந்த இளிச்சவாயன்னு சொல்லுவான், எந்த குழந்தையும் சொல்லும். பா நேருக்கு நேராக பேசுவோம். சென்னையில் ஆஃபீஸ் இருந்தால் இந்நேரம் கொளுத்திருப்பேன்.
அதுக்கு என்ன போல் சொன்னான், தீக்குச்சி நான் தாரேன், நீயே கொளுத்திக்கோன்னு சொன்னேன். ஒரு சும்மா கையை தட்டுங்க. ஒரு விக்கிரத்துக்கு இவ்வளவு திமிரு இருந்தா, விக்கிரத்தை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தரை நம்புகிற நமக்கெல்லாம் எவ்வளவு திமிர்! நம்ம எல்லாம் ஒட்டங்கா பிடாரிகள் விசுவாசத்தில். நான் சொன்னேன், மீசை இல்லாத ஊழியக்காரன் இருப்பான் போடான்னு. பிரச்சனை வரக்கூடாதுன்னு நல்லா பயப்படுறவன் தான் நான், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா வந்தால் காசு இல்லை, அவ்வளோதான். அந்த காலத்தில் அப்படி தான் சொன்னேன். என்னை அடித்து தூக்கி ஜெயிலில் போட்டால் மீண்டு எடுக்க ஆள் கிடையாது. அதான் உண்மை. அதான் என் குடும்ப உறவுகள் எப்படா சாவான் இருக்கிறத அமுக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு 2 பேர் போட்டாச்சு. இன்னி அதான் தீர்க்க தரிசனம். ஒரு சமக்கையை தட்டு. கர்த்தரை நம்புகிறவன் ஒரு காலம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆனால் அதற்கு முன் அநேக வெட்கங்கள் உங்களுக்கு உண்டாகும், மறக்க முடியாது. அவர் பட்ட சிலுவை பாடுகள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும். அப்போதான் நீங்கள் கிறிஸ்தவனாக வாழ முடியும். உங்களை கள்ளன் என்று சொல்வார்கள், உங்களை வேசி என்று சொல்வார்கள், விபச்சாரன்னு சொல்லுவாங்க, விபச்சாரக்காரன்னு சொல்லுவாங்க, ஏமாத்துக்காரன்னு சொல்லுவாங்க. என்ன வேணும் சொல்லிட்டு போட்டு நீ சிரிச்சுக்கிட்டே அல்லையே சொல்லு. ஒரு சமகையை தட்டலாம். அவங்களெல்லாம் பதில் பேசாதீங்க. நான் சொல்கிறது வேற. ஆவியானது திட்ட சொன்னால் திட்டுவேன், கொடுன்னா திரும்ப கொடுப்பேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆலயத்துக்குள்ளே பாம்பு நுழைஞ்சா பாம்பை அடிப்போமா அல்லையே சொல்லுவோமா? அதே மாதிரி தான் இங்கே ஒருத்தன் வந்து பார்க்கட்டுமே, நம்ம எல்லோரும் சேர்ந்து என்ன செய்வோம்? பிடிச்சி கட்டி வைப்போம். அடிக்கண்டா பிடிச்சி கட்டி வைப்போம். நிறைய சபைகளில், கோயம்புத்தூர் சபைகளில் பார்க்குறோம், 2 பேர் போகிறானுவா, யாரையா பர்மிஷன் கொடுத்தான், யாரையா பர்மிஷன் கொடுத்தான், யாரையா பர்மிஷன் கொடுத்தான், யாரையா பர்மிஷன் கொடுத்தான். 15-50 பேர் இருக்கீங்களா? ஒரு பெண் என்றால் ஒரு சிங்கத்தையே முறத்தால் அடித்து துரத்துறவா, அவ்வளோ பலன். வயத்தில் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு 10 மாதம் சுமந்து ஒத்த அடிக்கு பிரசவிச்சு காட்டுக்கிற தைரியமும் திமிரும் தன்னம்பிக்கையும் உள்ளவங்க நீங்கள். அவனை பிடிச்சிக்கிட்ட வக்கில்ல உங்களுக்கு. அங்கே போய் அலையில் சொல்லிட்டு இருக்கீங்க. சர்ச்சு நடத்தி கொடு, எவனா உள்ளே வந்தால் பிடிச்சிக்கிட்டுங்க. அதிகாரி வரட்டும், நியாயம்னு வச்சு கொடுப்போம். அக்கிரமக்காரர்கள் உள்ளே நுழைந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? பெண் புலிகளாக மாற வேண்டும். நீங்கள் பெண்கள் அல்ல, கிறிஸ்தவ பெண் புலிகள். புரட்டுங்க. தாவீது ஒரு யுத்தம் செய்கிறவன், யோசுவா ஒரு யுத்தம் செய்தவன், மோசே யுத்தம் செய்தவன், யாக்கோபு ஜெபத்தில் போராடினவன். இங்கே தாவீதான் இல்லைங்க. நம்ம தேவனை நம்ம தான் கனப்படுத்தணும். கெஞ்சி வழிஞ்சிட்டு இருக்கக்கூடாது. நம்ம எல்லாம் வீட்டில் முழங்கால் பட்டி ஜெபிச்சாலே ஒரு தேசம் பட்டினியில் போயிடும். போகுமா போகாதா? போகுமா போகாதா? போகும். யாருக்குன்னு சொன்னேன், 12 நாடுகள் விழும், 12 நாடுகள் எழுன்னு. முதல்ல அடித்து அமெரிக்கா தான். பாருங்கள், சின்ன பின்னான்னு போயிடுவான். கிறிஸ்தவ நாடு தான். பாவம் செய்தவன் எவனால் அடிப்பார். அன்றவேரை போட்டுக்கிட்டு சுவிசேஷம் அறிகிறவங்க. பெண் பிள்ளைகள் ஒரு தொடைக்கு மேலேயே ஒரு நிக்கரை போட்டுக்கிட்டு டைட் பனியனை போட்டு 2 பட்டனையும் அவுத்து போட்டு சுவிசேஷம் சொல்லுவாங்க. பிரிட்டன்லேயும் யூஎஸ்ஏலையும் ஒழுங்காக உடுக்க தெரியாதவங்க எல்லாம் எதுக்கியா மைக்க பிடிக்கிறாங்க. பள்ளியாடியில் ஒரு ஊழியக்காரி இருந்தா, இப்போ இருக்கிற மாதிரி தெரியல. அலைய மண்டபத்தில் நிற்கும்போது ஒரு பெரிய ஃப்ளக்ஸ் போர்டு வச்சுருந்து, சிக்னலில் போலீஸ்காரங்களாம் நிற்கிறாங்க. கடவுள் ஆண்டவர் சொன்னார், இந்த ஃபோட்டோவை ஒத்து பாருன்னு. ஆமாம், ஊழியக்காரி மண்டபம் தோறும் கூட நடத்துகிறவா. ஏன்னா அவளை பார்க்க சொல்லலை, நீ பழைய ஜேபிஆராகவே இருக்கிறிய, அவளை விட்டுப்பார், அவளை உடைய விட்டுப்பாருன்னாரு. பார்த்தா இதே மாதிரி தான் 2 பட்டனை காணோம். சினிமா நடிகை இருக்கிற மாதிரி இருக்கிறா, ஒல்லி குச்சி ஆனால் கருப்பு, ஆனால் மேக்கப் பண்ணி ஓரளவுக்கு ரெடி பண்ணிக்கிறான். உடைய குறித்து நிற்கிறதா ஊழியம். ஃபோட்டோ எடுனாரு. தான் ஃபோட்டோ எடுத்தேன். ராத்திரி ஃபோன் போட்டேன், ஒழுங்காக ட்ரெஸ்ஸை கட்டிலன்னா ஊழியன்ற ட்ரெஸ் அவர் அவிழ்த்துடுவாருன்னு. இப்போ எங்கேயும் உள்ள மாதிரி தெரியல.
தீர்க்க தரிசனம் என்பது தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட். அல்லேலூயா. உன் கேரக்டர் எப்படி இருந்துப்போ. வெளியரங்க மாறும்போது நான் 2 பட்டனை அவுத்து விட்டேன், நீங்கள் என்ன நினைப்பீங்க? நான் சில வேளை அறியாமல் ஒரு பட்டனை அவுத்துருக்கலாம். அறிஞ்செல்லாம் பட்டனை அவுக்கக்கூடாது. நீங்கள் வாரங்களும் ஒழுங்கான ட்ரெஸ்ஸை போட்டுவிடணும். இந்த முக்கால் முதுகு, அருக முதுகு எல்லாம் இங்கே காணப்படாது. வயசானவங்களும் குரங்கு மாதிரி தான் இருப்பாங்க. உங்கள் முகத்தை பார்க்க மாட்டார்கள், முதுகையை பார்ப்பார்கள். அதுக்கெல்லாம் காரணகர்த்தாக்களாக இருக்காதீங்க. இது தேசத்துக்கே சொல்லுகிறேன், உங்களுக்கு மாத்திரமல்ல. அறியாமல் இருள் விலகி அதிசய தேவனை காண வேண்டும். எங்கள் அதிசய தேவனை காண வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். உற்சாகமாக தட்டுங்கள். கட்டப்பட்ட கட்டுகள் உடைக்கப்பட வேண்டும். அறியாமை என்ற இருள் விலக வேண்டும். அறியாமை இருள் விலகினா சாபம் விலகும். நான் 26 வருஷமாக பார்க்குறேன். என் சாபத்தை போக்கி எனக்கு ஒரு விடுதலை தாங்கன்னு ஒருத்தம் கூட வரல. இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஒருத்தனும் அதுக்காக வரல. நான் பிடுங்கி வாங்கியிருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவர்களாகவே முன்வந்து என்னுடைய சாபத்தை போக்குங்க, என் பாவத்தை போக்குங்கன்னு ஒருவரும் கூட வரல. அதான் ஆச்சரியம். எவ்வளோ சுவிசேஷத்தை அறிவித்தாலும் நம்ம திருந்துற மாதிரியே இல்லை. அதான் சொன்ன வடங்கா களத்துள்ள இனங்கள்னு. அப்படி இனிமேலாவது இருக்காதீங்க. ஏனென்றால் சொடுக்கிட்டு சொல்லிட்டேன் இயேசு கிறிஸ்து எப்போ வருவார் என்று. அதை தீர்க்கமாக சொல்லிட்டேன். உடனே கவுண்டர் கொடுக்கலாம்.